ஸலவாத்தை கொண்டும் நான் உயர்கிறேன். உங்கள் பாவம் அழிக்கப்பட வேண்டுமா, ஸலவாத்து ஓதுங்கள் என்றார்கள். உங்கள் அந்தஸ்து உயர்த்தப்படும், ஸலவாத்து ஓதுங்கள் என்றார்கள். நன்மைகள் பெருகும், ஸலவாத்து ஓதுங்கள் என்றார்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கும் நெருக்கடி நீங்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை விட பெரிய விஷயம், மருத்துவர்கள் கைவிட்ட மிக கடுமையான நோய்களும் ஸலவாத்தை ஓதுவதால் அல்லாஹ் ஷிஃபாவாக்குவான் என்றார்கள். ஸலவாத் சொர்க்கத்திற்கு போற பாதைக்கு வழிகாட்டும் பாக்கியம். ஸலவாத் அதிகமா ஓதுகிற போது உங்களுடைய நாவில் கலிமா வந்து உச்சரித்து சக்கராத்து லேசாகி ஈமானோடு மௌத்து நசீபாகும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இதுக்கு அடுத்த கட்டத்தை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதர்களிலெல்லாம் எனக்கு நெருக்கமாக மறுமையில் யார் இருப்பார்கள் தெரியுமா? துனியாவில் மாத்திரம் அல்ல, நாளை மறுமையில் மனிதர்களெல்லாம் எனக்கு நெருக்கமானவர்கள், ஏற்றமானவர்கள் யார்? அக்ஸர அலைய ஸலவாத்தா, என் மீது யார் நிறைய ஸலவாத் ஓதுவார்களோ, அதிகமாக ஸலவாத் ஓதுவார்களோ, மறுமையில் என் பக்கத்தில் இருப்பாங்கன்னாங்க. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. எனவே எவ்வளவு முடியும், வறுமை போகும், தரித்திரம் நீங்கும், நெருக்கடி நீங்கும், நிம்மதி கிடைக்கும், எல்லாவற்றுக்கும் மேலால் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு கிடைக்கும், அல்லாஹ்வின் நெருக்கம் கிடைக்கும். நாளை இன்ஷா அல்லாஹ் அதிகமாக மாநபி அவர்கள் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நமக்கு ஸலவாத்து சொல்கிற நல்ல நசீபை வழங்குவானாக.